கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்றோம். இதில என்னன்னா, ஆ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பொதுவா வேலைக்கும், அதுபோக இன்வெஸ்ட்மென்ட்‌க்கும் முதலீடுகளுக்கும் நம்ம நாட்ட தவிர வேற மாநிலங்கள், ஆ அதுக்கப்புறம் வேற நாடுகள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆ 70கள் 60, 70கள்ல நமக்கு இங்க வறுமை. அப்போ ஃபார் ஈஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் நம்ம தமிழர்கள் நெறைய போயி அங்க வேலைய பார்த்தோம். அதனால நம்ம ஊருக்கும் கொஞ்சம் நல்ல வருமானம் வச்சு குடும்பங்கள் பொழைச்சது. அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளுக்கு நம்ம நெறைய வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா குறிப்பா துபாய், கத்தார்ல நம்ம தமிழ்நாட்டோட இன்வெஸ்ட்மென்ட், இந்தியாவோட இன்வெஸ்ட்மென்ட் நெறைய இருக்கு. சரி, இப்ப அங்க ஒரு மாரி கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் கொஞ்சம் வருது அப்படிங்கிறனால, அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லுக்ரேட்டிவ் பிளேஸஸ் ஃபார் பிசினஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஆ நான் கேள்விப்படுற வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள். நமக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆப்பிரிக்கானா சவுத் ஆப்பிரிக்காங்கிறது ஒரு சின்ன குட்டி ஒரு நாடு. அவ்வளோதான். மத்தபடி ஆப்பிரிக்கால சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு நெறைய ஆப்பிரிக்கால பிரிச்சு பிரிச்சு இருக்கு. அதுல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. சமீபத்தில எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு நாடு பர்கினோ ஃபாசோ. ஏன்னா அங்க இருக்க இப்ராஹிம் தரோர் என்ற அந்த ஆட்சியாளர் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரா, அதனால அ அது ஆப்பிரிக்கால ஒரு நாடு. அது மாதிரி உங்களுக்கு நைஜீரியா தெரியும். எப்படி பார்த்தாலும் உலக அளவுல திருடங்க, போலி சர்டிஃபிகேட்லேருந்து ஆரம்பிச்சு நெறைய திருட்டு பண்றதுலேருந்து, பட் உழைப்பாளிகள் அப்படின்னு எல்லா விதமானது நைஜீரியா பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது இல்லாம நெறைய சியரா லியோன், கேமரூன் அப்படின்னு ஆரம்பிச்சு பாலி, நெறைய நாடுகள் இருக்கு. அந்த நெறைய நாடுகளுக்கு பயணம் பண்ண, அ அதுக்கப்புறம் அங்க குறிப்பா அங்க வாழ்ந்து, அங்க அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அப்புறம் முதலீட்டு வாய்ப்புகள், இங்க இருக்கிற பணத்த அங்க கொண்டு போனா, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, அங்க அனுபவப்பட்ட டாக்டர் பாலமுருகன். டாக்டர் அப்படின்னா அவர் மெடிசின் டாக்டர் இல்ல. அக்ரானமி அப்படின்னு சொல்லி வானவியல் இருக்கே, அதுல பிஹெச்டி பண்ண டாக்டரேட். அவரு டாக்டர் பாலமுருகன். அவர் கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல பிஎஸ் அக்ரி, எம்எஸ் அக்ரி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிஹெச்டி மதுரை காலேஜ்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஊர் உலகம் பூரா குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள் நெறைய சுத்தி அனுபவப்பட்ட டாக்டர் பாலமுருகன். இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் எனக்கு காலேஜ்ல ஜூனியர். ஓகே. ஸோ அவர் ஏதாவது ஒரு டீட்டெயில் ஆப்பிரிக்கா பத்தி வேணும்னா அவர்ட்ட நான் கூப்பிட்டு பேசுவோம். அவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர வரவேற்று நம்ம ஆப்பிரிக்காவ பத்தி, அவர பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டு ஆப்பிரிக்காவ பத்தி பேசுவோம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு இத பகிர்ந்து, ஒருவேளை யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆப்பிரிக்கா போங்க அப்படின்னு ஆப்பிரிக்கா போனா நமக்கு என்ன மாரி எல்லாத்துக்கும் டீட்டெயில் கேட்போம். அவர வரவேற்போம். வாங்க சார். வணக்கம் சார். உண்மையிலேயே ஒரு டாக்டர் பாலமுருகன், நீங்க போன எபிசோட்ல அக்ரிகல்ச்சர் பத்தி கிட்டத்தட்ட நம்ம பேசுனது வயலும் வாழ்வும் ரேஞ்சுக்கு பேசியிருக்கோம் வச்சுக்குவோம். ஆனா இது எப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேட்டிவ் வயலும் வாழ்வும். கொஞ்சம் ஆர்வத்த தூண்டக்கூடிய வயலும் வாழ்வும் அப்படி வச்சுக்குவோமே. சரி, இப்ப நம்ம இந்த இதுல நம்ம பேச போறது முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டுல காசு புழக்கம் 1970, 80கள கம்பேர் பண்ணா 20கள்ல 2020 இதுல ரொம்ப நல்லா இருக்கு காசு புழக்கம். ஒரு பக்கம் வறுமை இருக்கு, இன்னொரு பக்கம் வளமை இருக்கு. 2மே இருக்கு. எஜுகேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு ஆப்பிரிக்கன் நாடுகள்ல ஒரு 15 20 நாடு எடுத்தீங்கன்னா, அந்த நாடுகள்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது இல்லாம இங்க எக்கச்சக்கமான என்ஜினியர்ஸ் இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லாம படிச்சு முடிச்சு அந்த படிச்ச படிப்புக்கு என்ஜினியர்ஸ் வேலை இல்லாம டெலிவரி பாயாவும் நெறைய அன்வான்டட், அது தேவையில்லாத நமக்கு வேற வழியே இல்லன்னு பண்ற தொழில் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாரி என்ஜினியர்ஸ்க்கு, அதுபோக வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்ச டாக்டர்ஸுக்கு, ஓகே, உங்களுடைய அனுபவத்துல ஆப்பிரிக்கா கண்ட்ரில அங்க வேலை வாய்ப்பு எப்படி? என்ஜினியர்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில் ஆரம்பிச்சு ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாரி பலவிதமான என்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா? நீங்க உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 என்ஜினியர்ஸ்க்கு அங்க வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓப்பன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கங்களேன், உங்கள இங்க தூக்கி கொண்டாடிருவாங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜினியர்ஸ் தே ஆர் வெயிட்டிங். என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. நல்ல விதமா போய் ஒரு 1,00,000 என்ஜினியர்ஸ்க்கு ஒரு 15 நாடுகள்ல அப்படி எடுத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு 7, 8,000 என்ஜினியர்ஸ் போறான்னு வச்சுக்கங்களேன், அங்க டெவலப் பண்ணட்டும், வேலை பார்க்கட்டும், சம்பாதிக்கட்டும். நல்ல விதமா கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட அவங்க டெவலப் ஆகிக்கட்டும். அக்ரிகல்ச்சர் வருஷத்துக்கு 4,500 பேர் தான் இங்க வர்றாங்க. இங்க கொஞ்சம் வேலை போக மிச்சம் கொஞ்சம் அங்கங்க போய்க்கலாம்னு வச்சுக்கோ, பொழைச்சுக்குவாங்க எங்கேயும் வச்சுக்கலாம். இன்ஜினியர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கா, நம்ம நெறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கேத்த மாரி வேலை வாய்ப்பு நம்ம அரசு இன்னும் ட்ரை பண்றாங்கன்னு முடியல. இந்த என்ஜினியர்ஸ்க்கு எனக்கு
பர்சனலாக தெரிஞ்சு ஒரு 1,00,000 இன்ஜினியர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கா? நான் 1,00,000 சும்மா சொல்கிறேன். என்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, மெக்கானிக்கல்லேருந்து, எலக்ட்ரிக்கல்லேருந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து, ஐடி சம்மந்தப்பட்டதுலேருந்து என்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அங்கே எப்படி இருக்குது? ரைட்டு. விவசாய பட்டதாரிகளை தவிர்த்து நீங்கள் கேட்டது மாதிரி இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. எங்கே இருக்குன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ், இப்போ நம்ம சொன்னது மாதிரி சியராலியோன், டோகோ, பெனின், இந்த மாதிரி இதில் நிறைய இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் கென்யாவில், டன்சானியா. கென்யாவில் வந்து உங்களுக்கும் ஜூனியர் நினைக்கிறேன், அல்ல எனக்கு ஜூனியர் லோகநாதன் சொல்லி அங்கே போய் 20 ஏக்கர் சொந்தமாக இடத்த வாங்கி, அதுக்கப்புறம் என்ன நம்ம நிறைய பேசியிருந்தேன். அதை வந்து நம்ம ஆகாயம் தமிழ் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் வேற நான் வந்து பேசுகிறேன், அந்த டீட்டெயில் எடுத்து. அதில் வந்து இந்த மாதிரி சந்தன மரம் அதெல்லாம் நட்டு, ஏன்னா இங்கே வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம வெள்ளை சந்தனம் வந்து பண்ண முடியாது. பட் சந்தன மரம் வந்து அங்கே எங்கேயாவது கொண்டு போய் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து தென்னை மரம் அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு, பெரிய அளவுக்கு அவர் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்காப்புல. லோகநாதன் அது உங்களுக்கு அநேகமாக சீனியராக இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 இயர் 2 இயர் சீனியராக இருக்கலாம். கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர். இன்னொரு பையன் வந்து செந்தில்னு பேர். ஓகே, கென்யா தமிழன்னு பேரை மாற்றிக்கிட்டு செந்தில் அங்கே வந்து வேலை பார்க்குற பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து 500 ஏக்கர் 200 ஏக்கர் 3 ஏக்கர் ஃபார்மை வாங்கி நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. எனக்கு கென்யாவை பற்றி ஓரளவு ஐடியா உண்டு. அப்பர் பெல்ட் லோயர் பெல்ட் அப்படின்னு ஓரளவு ஐடியா உண்டு. நீங்கள் இப்போ பேசுங்க. கென்யா, டன்சானியா, நைஜீரியா, ஈஜிப்து. ஈஜிப்ட் எப்படி இருக்கு? ஏன்னா ஈஜிப்ட் எனக்கு தெரிஞ்சு, ஈஜிப்ட் வந்து நான் அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர்ல அங்கே போய் பண்ணது இல்லை. நான் வந்து இன்ஜினியர்ஸுக்கு வந்து அங்கே இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ். ஈஜிப்து நார்த்தில் பார்த்தோம்னா ஈஜிப்து, அப்புறம் வந்து கொஞ்சம் வெஸ்ட் சைடு போனோம்னா மொராக்கோ, கீழே வந்தோம் அப்படின்னா வந்து நைஜீரியா, தென் ஈஸ்ட்ல வந்து கென்யா, டான்சானியா, தென் எக்ஸ்ட்ரீம் சவுத் போனோம்னா சவுத் ஆப்பிரிக்கா. இதுல எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஐடி டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் ஒன்று, இந்த ஆப்பிரிக்கான்னு ஒன்று சொல்ல மாட்டேன். ஆப்பிரிக்காவில் நீங்க இது அக்ரிகல்ச்சர் தவிர வேற எதுனா மைனிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ மைனிங் வந்து நம்ம மைனிங் சப்ஜெக்டில் போகும்போது மைனிங் மட்டுமே கோர் வராது, மைனிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வரும். அதில் வந்து there will be so many engineers will be involved. மைனிங்னா என்னென்ன தாதுக்கள்? ரைட். இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கு. மைனிங்கில் வந்து என்ன அப்படின்னா இரும்பு, அயன் ஓர், பாக்சைட்டு, கோல்டு, டைமண்ட், அப்புறம் டான்சனைட். ஆமா, அந்த டான்சானியாங்கிற பேரே என்ன அப்படின்னு எப்படி வந்ததுன்னா, அங்க டான்சனைட்டுங்கிற கனிமம் வந்து அதிகமா இருந்தனால அதுக்கு வந்து ஏன்சியன்ட் டைம்ல வந்து டான்சானியா அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா ரிபப்ளிக் ஆஃப் கினி கொனாக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து உலகத்துல வந்து 3/2 பங்கு பாக்சைட் வந்து அங்கதான் இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி லைபீரியால வந்து அயன் ஓர் அதிகமா, நம்ம ஆர்சிலர் மெட்டல் எல்லாம் பெரிய வந்து அங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு, அயன் ஓர் பிசினஸ். அப்புறம் வந்து கோல்டு, டைமண்ட் எல்லாமே. டைமண்ட் வந்து நான் கேட்டது சவுத் ஆப்பிரிக்கால நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால கோல்டும் இருக்கு. அது மாதிரி கினியால வந்து கோல்டும் இருக்கு, டைமண்ட் இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க இந்த பிசினஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாடு மக்கள் போய் பண்றாங்களா என்னன்னு அந்த அளவுக்கு தெரியல. பட் குஜராத்திஸ் எல்லாம் என்னன்னா ஒரு சின்ன ஸ்கேல்ல வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல தான் கேள்விப்பட்டிருப்போம். கோல்டு ஃபார்மிங் அப்படியே இருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அவங்க அதெல்லாம் போவாங்க. ஃபார்மர்ஸ்ட அப்படியே மெட்டல் டிடெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு லெவலில் அப்படியே எடுத்து அதை வந்து இவங்க எல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கல்ஃப் கண்ட்ரியில் போயெல்லாம் மார்க்கெட் பண்ணுவாங்க. இது ஓகே. இப்போ நம்ம குஜராத் அங்கே போயிருக்காங்க. இனி வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம வந்து எல்லாம் பேசி என்ன பண்ணதுக்கப்புறம் நிறைய நம்ம தமிழர்கள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் போய் நிறைஞ்சாங்கன்னா இங்கே இருக்கிற டெக்னாலஜி, அவங்களுக்கு அடிப்படை அறிவு, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வந்து இந்த மைனிங் சம்மந்தப்பட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டு, ஐடி தொழில் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி தமிழ் இன்ஜினியர்ஸ் அங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் இருக்கீங்க? இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து எந்த நாடு சொன்னீங்க? சியராலியோன் சின்ன நாடு தான். சியராலியோன் சின்ன நாடு. அங்கே வந்து எவ்வளோ தமிழர்கள் இருப்பான்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் வந்து ஒரு
500 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான், 500 பேர். ஆமா, வாய்ப்பு கிடைச்சா 5000 பேரோ 50,000 பேரோ இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அந்த கண்ட்ரில கொஞ்சம் கம்மி தான். கம்மி. இப்ப நைஜீரியா இந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரில வந்து அதிகமான டெவலப்மெண்ட் இருக்கும். அங்க வந்து இப்ப நைஜீரியாலாம் பார்த்தாங்கன்னா ஒரு 2 லட்சம் ஆளுங்க இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதுல தமிழ் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க. மலையாளி எப்படி இருக்காங்க? மலையாளிஸ் வந்து எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. இதுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மலையாளிஸ் தமிழ்லாம் என்ன அப்படின்னா, தே வில் கோ அஸ் எ எம்ப்ளாயி, தே வில் கோ அண்ட் ஒர்க் அஸ் எ எம்ப்ளாயி. வேறஸ் நம்ம இது குஜராத்திஸ் மற்ற மார்வாடிஸ்லாம் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டரா இருப்பாங்க. இதுதான் ஜெனரலா இருக்கக்கூடியது. சரி, இப்போ டாக்டர்ஸுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? எஸ், டாக்டர்ஸ்க்கான வாய்ப்பு முன்னால வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லயும், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் இல்லைன்னா இந்த அப்புறம் கேபிட்டல்னா மெட்ரோபாலிட்டன், ஒரு பெரிய பெரிய கண்ட்ரில எல்லாம் ஒரு 4-5 மெட்ரோபாலிட்டன், அங்க எல்லாமே வந்து இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கு. இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கு. இப்பவே நான் இந்த டான்சானியால டாரசலாம்ல இருந்து எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெயில்லாம் வரும். என்ன அப்படின்னா, இங்க வந்து நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் கமிங் அப்படின்னு. இப்போ வந்து அவங்களே வந்து என்ன அந்த பெரிய பெரிய குளோபல் ஹாஸ்பிட்டல்லாம் இந்தியன் டாக்டர்ஸை வந்து பெர்மனண்டாவா இங்க இது பண்றாங்க. இல்ல அப்படின்னா விசிட்டிங் கன்சல்டன்ட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்க டான்சானியா சொல்லும்போது என் கிளாஸ்மேட்டு பாலசுப்ரமணிய முத்துசாமி அடிக்கடி வந்து அங்கேருந்து இப்போ தாரசலாமில் இருக்கப்பனா அதோட அனுபவத்தெல்லாம் வந்து நிறைய எழுதுவாப்புல ஃபேஸ்புக்கில். ஓகே, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது கண்ட்ரி, பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா கல்வி அறிவு, அவங்களோட இந்த நாகரிகம், அதில் வந்து இன்னும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. பட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தே ஆர் மோர் ஆஸ்பிரண்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. நிறைய டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட சேர்த்து எனக்கு வந்து நைஜீரியாவை பற்றி வெளியில் அவ்வளோ தவறான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நேற்று வேறு ஒரு இதில் பேசியிருந்தேன். இங்கே திருப்பூரில் நைஜீரியன்ஸ் நிறையா வந்து பாடாப்படுத்தி டூப்ளிகேட் பாஸ்போர்ட் இதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்களை பூரா நைஜீரியனை வேண்டான்ற அளவுக்கு திருப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. நைஜீரியாவில் எப்படி இருக்குது? நைஜீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நைஜீரியா வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா. சரி, அதான் வந்து டாப் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட். ஆமாம், ஆப்பிரிக்கன் காண்டினென்ட். அதில் நைஜீரியாவில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அந்த ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்த் நைஜீரியா, தென் ஈஸ்ட் நைஜீரியா, வெஸ்ட் நைஜீரியா அப்படிங்கிற மாதிரி 2-3 பிரிப்பாங்க. சரி, அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது வைக்கிறதெல்லாம் எங்கன்னா இந்த ஈஸ்ட் நைஜீரியாவில் உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி அங்கேயும் பண்ணுவாங்க, வெளியில் உள்ள கண்ட்ரீஸ்லையும் பண்ணுவாங்க. மற்ற ரீஜியன்ஸில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. நல்ல மக்கள் இருக்காங்க. ஆமாம், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு நைஜீரியாவில்? டெவலப்மெண்ட் வந்து இப்போ நல்லாவே இருக்கு. எஜுகேஷன் வந்து நான் சொல்கிறேன், எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலைஸுமே வந்து புவர் தான். இன்னொன்று ஏன் அப்படின்னா, அது மக்களுடைய மென்டாலிட்டியே நமக்கு ஏன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு தேவையில்லைங்கிற. இப்போ நேற்று நான் ஒரு சின்னதாக ஒரு பிட்டு காணொலி பார்த்தேன். அவர் நீயானா கோபி, அவர் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே வந்து வீடியோ எடுத்து அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் வந்து லீவு அப்படின்னு சொல்லி காமிச்சார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்புறம் பசங்கிட்ட கேட்குற இங்கிலீஷை பதில் சொல்கிறாங்க பசங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் அந்த நேஷனல் அந்த லாங்குவேஜோட போட்டு இங்கிலீஷ்லேயும் வந்து நிறைய டான்ஸு பாட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா, அப்போது இப்போ இந்த சோசியல் மீடியா நிறையா வந்ததுக்கப்புறம் இது ஒரு டைரெக்டாகவோ இன்டைரக்டாக கல்வியும் அங்கே நிறையா புகுத்தப்படுது. நல்லா இருக்குது அப்படின்றதானே? ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரி முன்னால் அப்படி இருந்தது, இப்போவும் கொஞ்சம் இருக்குது. இந்த இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் எந்த மாதிரிலாம் வந்து டெவலப்மெண்ட், இந்தியன் டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ள வந்து இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி வந்து இந்தியன் டீச்சர்ஸ், இந்தியன் ஸ்கூல்ஸ், இந்தியன் லாங்குவேஜ் ஸ்கூல் அதெல்லாம் இருக்குது. சரி, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இந்தியன் லாங்குவேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே அப்படின்னா சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸில் எஜுகேஷன் நல்லா இருக்கு. வேற நம்ம உள்ள போக இன்டீரியர் பிளேசஸ்ல வந்து நம்ம கண்ட்ரி மாதிரி அந்த மாதிரி எஜுகேஷன்லாம் நம்ம கண்ட்ரி நீங்க வந்து இன்னும் வந்து ஒரிசா, பீகார் போய் பாருங்க. நம்ம இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் கேரளா எக்ஸம்ஷன். ஆமா, ஈவன் ஆந்திரா, கர்நாடகா ஒரு எக்ஸம்ஷன் தான். சவுத் இந்தியா வந்து டோட்டல் எக்ஸம்ஷன். அப்படி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரிசான்னு எடுத்தீங்கன்னா ஒரிசால வந்து கிராமங்கள்ல போய் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப அது மாதிரி தான் அங்கேயும். ஆமா, சரி, இப்போ நம்ம சரி உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ண வாங்க, வீடு வாங்குவாங்க, ஒன்று கம்பெனி ஆரம்பிக்க வாங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் நமக்கு வந்து இப்போ எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு விர்ச்சுவல் ஆஃபீஸ் வச்சு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய ப்ரொமோஷன் நடக்குது துபாயில். இப்போ வந்து இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தினால அங்கே வந்து டூரிசம் இல்லாமல் இது இல்லாமல் கம்பெனி ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ இது இருக்க ரியல் எஸ்டேட்டு
ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போய் அப்புறம் அதையும் மீறி இவங்க நிறைய வந்து எல்லா உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸிபிஷன் போட்டு துபாய் வந்து தன்னை ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து எப்படின்னா பார்த்தோன்னா துபாய் வந்து ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. இந்த இது இப்போ என் கையில் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குது. நான் இந்த 1 கோடி ரூபாயை சேஃபாகவும் லாபகரமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எந்தெந்த நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, நமக்கு என்ன சொன்னால் எப்படி வந்து சேஃபாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் சில ரொம்ப பெரிய பணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ துபாய்க்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து ஹவாலா மூலமாக அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகே, இன்னும் நடக்குது அது. இங்கே வந்து உண்டியல்னு சொல்லுவாங்க, ஹவாலான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே வந்து சேஃபாக இதெல்லாம் இருக்கும், அங்கே டேக்ஸ் இல்லை, பெருசாக டேக்ஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து டேக்ஸ் இது சிஸ்டம் எப்படி இருக்குது? நான் வந்து ஆர்பிஐ மூலமாக என்னோட 1 கோடி ரூபாய் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன தொழில் பண்ணலாம்? அக்ரிகல்ச்சர் பண்ணலாமா? அல்லது வேறு இண்டஸ்ட்ரி மாதிரி ஏதாவது சின்ன இண்டஸ்ட்ரி வைக்க முடியுமா? அல்லது ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் கட்ட முடியுமா? என்ன இதில் நான் என் கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது. 1 கோடி ரூபாய்க்கு உங்களுடைய அனுபவத்தில் நான் வந்து எந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் என்ன மாதிரி பண்ணலாம்? ரைட். இந்த மாதிரி அகைன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 கண்ட்ரி மட்டும் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை. இப்போ வந்து இப்போ கானா, சியரலியோன், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 1 கோடி ரூபாயை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல டெபிசிட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஓகே, புரோட்டீன் டெபிசிட் இருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ வந்து அவங்க வந்து அதை இம்போர்ட் பண்ண தான் செய்யறாங்க. ஈவன் வந்து அங்கங்க ஒரு சில பவுல்ட்ரி ஃபார்ம் இருந்தாலுமே அதுக்கு அந்த பவுல்ட்ரி ஃபீடே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து இட்ஸ் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி. எம்டிஆர் இருக்கிற அன்டேப்டு மார்க்கெட். ஆமாம், இதுதான் அன்டேப்டு மார்க்கெட். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ ரைஸ் ஃபார்மிங் டெவலப் ஆகுது. ரைஸ் ஃபார்மிங் டெவலப் ஆகுது, நாட் ஓன்லி ஃபார்மிங், அதனுடைய ப்ராசஸிங் எல்லாம் டெவலப் ஆகும். அந்த ப்ராசஸிங் வரும்போது அதுல இருந்து வர்ற அந்த ஹஸ்க்கு, பிரான், அதெல்லாம் வந்து இட் வில் பி யூஸ்ட் அஸ் அ பவுல்ட்ரி ஃபீட். இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டடா வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சரி, இப்போ வந்து ரொம்ப இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த எபிசோடு முடிவுக்கு வந்துட்டோம். என்னன்னா இப்போ நீங்க சொன்னபடி பார்த்தா அங்க வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் வந்து மதிப்பு கூட்டல் அப்படின்ற இடத்துல அதுக்கான நீங்கள் ரைஸ் மில்லு வச்சு அப்புறம் ரைஸ் பிராண்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கானது இருக்கட்டும். அப்புறம் வந்து ஏதாவது ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறதை பண்ணலாம். அப்புறம் கோழி பண்ணை வைக்கலாம், ஆட்டு மாட்டு பண்ணை வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும், ஸ்கூல் கட்ட முடியும். அப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி இப்போ கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, ஒரு மினி கோயம்புத்தூர் வந்து சியராலியோன்லேயோ அல்லது வந்து டான்சானியாலேயோ எங்கேயாவது வைக்கலாம்ல. வச்சா மோட்டார் செய்கிறோம். இந்த கிர்லோஸ்கர் மோட்டர் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது மிக்சி பண்ணலாம், எல்லாத்தையும் தொழிலே அங்கே கொண்டு போயிடலாம்ல. கொண்டு போய் பண்ணால் நமக்கு லாபகரமாக பண்ண முடியும். அப்படின்னா அப்போ நம்ம வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அங்கே போக முடியும். அப்புறம் இந்த மாதிரி போகும்போது நமக்கு தேவைப்படுற ஆட்கள் வேலை வாய்ப்புக்கு நம்ம ஆட்களே கொண்டு போய் அங்கே வேலையை வாங்க முடியும். நம்ம ஆட்களை கொண்டு போகலாம். அங்கேயும் வந்து லேபர்ஸ் எல்லாம் சீப்பாக, லேபர்ஸ் கேட்டகரி வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு டெக்னீஷியன்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்டு லேபர் வந்து குறைவாக இருந்தால் இங்கேருந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்கில் ஆக்குவாங்க. அதுக்கு கடைசி ஒரு கேள்வி, நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கங்களேன், அரசோட ஒத்துழைப்பு அந்த பணத்துக்கு சேஃப்டி எப்படி இருக்கு? அரசோட ஒத்துழைப்பு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்ன அப்படின்னு போகும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அந்த கண்ட்ரியினுடைய அரசில் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு MOU பண்ணிக்கிட்டா நல்லது. நமக்கு ஏதாவது டியூ டு ஏதாவது ஒரு வெளிப்படையே கேட்குறேனே, லஞ்ச ஊழல் எப்படிங்க இருக்குங்க? லஞ்ச ஊழல் வந்து அங்க கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. கொண்டு போறேன் 1 கோடி ரூபாய்க்கு வந்து நான் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கும், எவ்வளவு மிஞ்சும், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு இது அகைன் வந்து பிஸ்னஸ் எவ்வளவு வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற வச்சு இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் அந்த பிரைப்புங்கிறது பண்ண தான் செய்கிற மாதிரி இருக்கும். அளவோட இருக்கா, அளவுக்குமே இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அளவோட தான் இருக்கும். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து பிரைப் போக வேண்டிய இருக்கு. ஆமா, ஒரு சில கண்ட்ரில அளவோட இருக்கும், ஒரு சில கண்ட்ரில அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அங்க போய் நல்லா சம்பாதிச்சோம், நல்ல ஒரு வீடு கட்டி காரோட எல்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி துப்பாக்கி காமிச்சு இதை கத்தியை காமிச்சோ மிரட்டல், கொள்ளையடிக்கிறது, குழந்தை கடத்திட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க எப்படி இருக்கு? நம்ம இந்தியனா, ஏன்னா இந்த ரேசிசம் சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இவ்வளோ தூரம் இருக்காங்கடா அப்படின்னு இருக்குல்ல, அந்த ரேசிசம் அங்க இருக்கா? இருக்கு, அங்கங்க ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கு. அதுவும் வந்து என்ன அப்படின்னா
மோஸ்ட்லி அது யாருக்கு இருக்கும்னா யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸுக்கு இருக்கும். சரி அவங்க வந்து ஒயிட் ஸ்கின் அப்படிம்பாங்க, சரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எஸ்பெஷலி தமிழ், மலையாளம், இந்த சவுத் இந்தியன்ஸுக்கு அந்த அதெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம கலரே வந்து அவங்களுடைய இது எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு அது இருக்காது. ம். அங்கங்க ஒரு சில சின்ன லெவல்ல இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து நம்மள வர்றது வந்து அட்டாக் பண்றதுக்காக வர்றதில்ல. பணத்துக்காக வருவாங்க. ராபரீஸ் எல்லாம் ஆர்ம்டு ராபர்ஸ் அவங்கலாம் வருவாங்க. அவங்கலாம் வந்து ஒரு நீங்க பணத்துக்காக வருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் வந்து பார்த்ததில்ல. நான் அப்போ உங்க பார்த்ததில்ல. அனுபவத்துல அந்த இல்ல. கேள்விப்பட்டதோட சரி. இல்ல. கேள்விப்பட்டதோட சரி. சரி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாம் அது நடந்திருக்கு. சரி அ அ அது பட் அங்கங்க அங்கங்க இருக்கு. எங்க அது ஸ்கேட்டர்ட் அங்க ஒண்ணு ஆமா. ஸ்கேட்டர்டா ஓகே இருக்கு. அருமை. ஆமா. உண்மையிலேயே வந்து என்னன்னா, இது நான் வந்து இந்த டீட்டெயில கலெக்ட் பண்ணிட்டு நான் மட்டும் பேசுறத விட, இப்போ உங்கட்ட நான் வந்து கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியிலேயே சில விளக்கங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்றீங்க. இது வந்து உண்மையிலேயே இத பார்க்கக்கூடிய நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஆர்வம் தூண்டுறதா இருக்கும். நீங்க அடுத்து பாருங்க, நம்ம இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ், இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, இந்த அசோசியேஷன் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணா, நீங்க வந்து நல்லா கைடு பண்ணுங்க. என்னென்ன ஏது பண்ணணும், அங்க வந்து வேலைவாய்ப்புல இருந்து, இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து நம்மளோட இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 70,00,000 இன்ஜினியர்ஸ்க்கு மேல இங்க வேலைவாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும். அதுல வந்து ஒரு 1,00,000, 2,00,000, 5,00,000 பேர் வந்து ஸ்கேட்டர்டா அங்கங்க ஒரு 5,000 பேர் போகட்டுமே, அவங்க இன்னொரு 10,000 பேர கொண்டு போவாங்க. ஒரு ஒரு 1,00,000 பேர் போனா, இன்னும் ஒரு 10,00,000 பேர் அங்கங்க ஸ்கேட்டா போயிருவாங்க. அப்ப நமக்கு வந்து கல்வி வந்து இன்னும் நல்லா போகும். அப்புறம் படிச்சு அங்க வேலை வாய்ப்புன்னா, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அப்படின்னு நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப வளமா மாறுறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். இனி வந்து எதிர்காலம் வந்து எப்படி அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்றீங்களோ, அது மாரி நமக்கு இனி அடுத்து வந்து த என்னது அ த திரவியம் தேடுறதுக்கு நம்ம அங்க போறோம். அப்பன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து ஓ நல்ல கண்ட்ரி. அங்க பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னாலே, இந்த அரசும் வந்து கொஞ்சம் புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வரவு. உண்மையிலேயே நம்மளுடைய இந்த கசாலி டிகோட் நேயர்களுக்கும், அப்புறம் இத வந்து பார்க்கக்கூடிய, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடிய, அப்புறம் டாக்டர்ஸோ, என்ஜினியர்ஸோ, அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களோ, ஈவன் வேற என்ன படிச்சிருந்தாலும், சாதாரண ஒரு ஒரு பிஎஸ்சி, பிஎன் என்ன படிச்சாலும் மார்க்கெட்டிங் என்ன படிச்சிருந்தாலும், அவங்களுக்கு எல்லா விதமான வேலைவாய்ப்பு, இன்வெஸ்ட்மென்ட் இது இருக்குங்கிற விஷயத்த வந்து நீங்க கொஞ்சம் திறந்து வச்சிருக்கீங்க. அந்த விதத்துல வந்து உங்களுடைய நேரத்துக்கும், உங்களுடைய பகிர்தலுக்கும் நம்ம கசாலி டிகோட் நேயர்கள் சார்பா நன்றி. நன்றி.